மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 40 நம்ம வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எவ்ரி திங் யூ ஒன்றுமே நான் உங்கள் துறை. எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம பிரின்சஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எந்த ஷார்ட் டெக்னிக்கும் வந்து தெரியாது போலே நின்றுட்டு வந்து அந்த அட்டாக் எல்லாத்தையும் வந்து டாச் பண்ணிக்கிட்டு இருப்பான். டாச் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸுக்கு எதிராக வந்து இவனும் வந்து சில அட்டாக்கை வந்து பயன்படுத்துவான். ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணுவான்னா, உங்களுடைய அட்டாக் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இப்போ நான் என்னுடைய அட்டாக்கை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அட்டாக்கை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு அவனா பண்ணுவான்னா அவனுடைய மின்னல் சக்தியை வந்து தன்னுடைய ஸ்வாடு கொண்டு வந்து அப்படியே வந்து அடிப்பான். அடிக்கிற போது அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரின்சஸை நோக்கி போகிறப்போ அவள் என்ன பண்ணுவான்னா அவளுடைய ஸ்வாடை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து தடுத்து நிறுத்திட்டு அவள் அப்படியே பின்னாடியே வந்து சறுக்கிக்கிட்டே வந்து போவா. சறுக்கிக்கிட்டே போய் நிற்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய ஸ்வாடும் அவளுடைய கையுமே வந்து அப்படியே அதிரும். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து இங்கே என்ன நடக்குது, ஸ்வாட் டெக்னிக்கே தெரியாதுங்கிற ஒருத்தவன் அங்கே வச்சுக்கிட்டு ஸ்வாடை வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்க்கறதுக்கு என்னமோ விவசாயி களத்தில் இறங்கி விவசாயம் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கவங்களாம் இதை பற்றி வந்து கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த இது பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிப்பாரு. லிங்ஷான் தான் வந்து தன் மனசில் நினைப்பா, நான் வந்து எல்லா ஸ்வாட்மேன் டெக்னிக்கும் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஆனால் குயின்ஷான் எதை வச்சு இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணான், எப்படி என்னுடைய அட்டாக் எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துறான், அவங்ககிட்ட எந்த அளவுக்கு ஃபோர்ஸான இதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஷான் என்ன பண்ணுவான்னா அவளுடைய ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தூக்கி போட்டு ஹெவன்லி மெஜஸ்டிக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடு பெரிய ஸ்வாட் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுவா. அந்த ஸ்வாட் அட்டாக் நம்ம சேனை நோக்கி வரும்போது நம்ம சேன் ஜஸ்ட் மிஸ் ஆகும்போது சடனாக மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில அட்டாக்லாம் வந்து அவனை நோக்கி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அட்டாக் எல்லாமே வந்து போனதுக்கப்புறம் இந்த ஸ்வாட்மேன் டெக்னிக் வந்து இவனால் கண்டிப்பாக வந்து டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா இமோட்டல் கேட் வே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஒரு பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. அந்த அட்டாக் அப்படியே நம்ம ஹீரோ வந்து நோக்கி போகிறப்போ நல்ல வேலை இது என்னை நோக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் டெக்னிக்கை வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து எகிரி வெட்டுவான். வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா இது அந்த ஸ்வாடு வந்து அப்படியே காத்தோட கரைஞ்சிரும். அதை வந்து பார்த்துட்டு இவனால் எப்படி இம்மோட்டல் கேட்வேலேருந்து அதில் இருக்க வீக்னஸை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம குயின்ஷான் உடனே சடனாக அட்டாக் பண்ணுறதுக்கு கிட்ட வரும்போது அவள் வந்து பிளட் லைன் அவேக்கிங் சொல்லிட்டு வந்து ஸ்பேரிங் சேஞ்சிங் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரை யூஸ் பண்ணுவாள். நம்ம குயின்ஷானுடைய அட்டாக்லேருந்து அவள் ஜஸ்ட் மிஸ் ஆகி போகிறப்ப லிங்ஷான் ஆல்மோஸ்ட் வந்து தோற்றுருப்பா. அவள் வந்து அவள் மட்டும் அவளுடைய பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ணலன்னா இந்நேரம் அவன் தோற்றுருப்பா. அவளுக்கு வந்து தேர்ட் லெவல் ஐஸ் பெட்லைன் தானே, அது வந்து ஸ்பீடு வந்து மல்டிப்ளை ஆக்குமே. இந்த குயின்ஷான் வந்து கில்லிங் மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து அதை டிஃபீட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கவர் சொல்கிறப்போ என்ன நீங்கள் ஒன் சைடு மேட்ச் போகிற மாதிரியே சொல்கிறீங்களே, இந்த இடத்துல வந்து வெரி டேலண்டட் பர்சன் தான் வந்து இந்த குயின்ஷான் மாதிரி எனக்கு தெரியுது, அவன் ஸ்வாட்மேன்ஷிப்பை வந்து பார்த்தீங்களா பயங்கர அபரிவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க பிரின்சிபாலும் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். இவங்க நடுப்பு லிங்ஷான் நான் உன்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், என்னுடைய ஐஸ் கோல்ட் லைன் பவரை நான் வந்து பிளட் லைனை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி கோல்டு விங்ஸ் அப்ரோச்சிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லைனை வந்து அடிப்பா. அது வந்து அப்படியே அந்த இடத்துல குத்தி சில பனிக்கட்டியை வந்து உருவாக்குறப்போ சர்ச்சிங் பல்ஸ் பாலம் அண்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து காட்டுவா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பனிக்கட்டிலாம் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த அட்டாக் எல்லாத்தையும் வந்து டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான். உன்னால் வந்து எத்தனை முறை வந்து இதை அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுக்கிட்டு மறுபடியும் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடு மாதிரியே வந்து ஒரு பனிக்கட்டியை வர வச்சு அட்டாக் பண்ணுவாள். நம்ம ஹீரோ அதுக்கு மேலேயே வந்து போகிறப்ப மறுபடியும் நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி பனிக்கட்டியை வந்து உருவாக்கி வந்து அவள் இது பண்ணுவாள். உடனே அவள் வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு அப்படியே மேலே வந்து வரப்போ உடனே லிங்ஷான் வந்து தப்பிச்சு போகாத அளவுக்கு அவள் கைத்தில் வந்து கத்தியை வச்சு நீ வந்து தோத்துட்ட ஒத்துக்கோ அப்படின்னு அவளும் வந்து கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறப்போ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அங்கே இருக்க எல்லாரும் வந்து இப்படி இதை வந்து முடிஞ்சுது, அவன் வந்து தேர்டு லெவலில் வந்து பெட்லைன் அவேக்கன் பண்ணியிருக்கான், ஆனால் இவன் வந்து பார்த்தோன்னா சாதா லெவல் தானே இருக்கான், இது
எப்படி வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலே இருக்கவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான் வந்து சொல்லுவார். அவன் வந்து பார்த்தோன்னா 7 அட்டாக்கை வந்து பயன்படுத்தியிருக்கா. அவ்வளோ அதில் 7 அட்டாக்லேயே வந்து இந்த குயின்சாண்ட் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிருக்கான். அவன் உண்மையிலே வந்து ரொம்ப டெரிஃபைடாக வந்து இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து பிரின்ஸ்பால் வந்து சொல்லுவார், அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து எர்த் லெவல் பிகினிங்கில் தான் வந்து இருக்கான். அப்படியேப்பட்ட ஸ்டூடெண்ட்டால் இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் கேட்பாரு. இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு சிங்கிள் வீடியோவாக தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் பார்த்துங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.